ஹலோ ஹாய். நான் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கேன். பாண்டிச்சேரியில் அசோக் ரிசார்ட்டில் இருக்கேன். இங்கே நிறைய பனை மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்னைக்கு காலையில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் இங்கே எந்தாச்சும் சும்மா வாக் போகலான்னு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பனம்பழம் கிடச்சிருக்கு. பாருங்கள், இதுதான் பனம்பழம். நிறைய பேருக்கு பனம்பழம்லாம் என்னென்னு தெரியாது. அதாவது நுங்கு வந்து பறிக்காமல் விட்டுட்டு அது அப்படியே பழுத்து மரத்துலேருந்தே சில நேரத்தில் கீழே விடும். சில நேரத்தில் வந்து அந்த அந்த பழத்தை வந்து சுட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பனம்பழம் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். மாம்பழம் இருக்கு. இந்த பனம்பழத்தில் வந்து மொத்தம் 3 நுங்கு இருந்திருக்கு. அந்த 3 நுங்கு வந்து தனித்தனியாக கொட்டையாக இருக்குது. இதுதான் பனம்பழம். இது அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். சாப்பிடுங்களா? இதோட மருத்துவ குணத்தை பற்றி சொல்லுங்கள். இதில் இருக்கிற மருத்துவ குணத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது. பனம்பழம் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். நிறைய பேருக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு, இந்த சிட்டி கைஸ்க்கு வந்து பனம்பழத்தோட டேஸ்ட்டும் தெரியாது, அதனுடைய அருமையும் புரியாது. நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தேன். இந்த பனம்பழம் வந்து இந்த நார் இருக்கு இல்லையா, அந்த நார் வந்து அதில் இருக்கக்கூடிய ஜூஸி வந்து கடைசியாக காயிலே ஆகிற வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் கூட பனம்பழம் சாப்பிட்ருக்கோம். இந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவாங்க. நான் சுடுறதுக்கு இங்கே டைம் கிடையாது, அதுக்கான இடமும் இல்லை. அதனால் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு. ஓ, சுட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் தான் இதுலேயும் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு பனம்பழம் சாப்பிட்றேங்க. ரொம்ப நல்லா இருக்கு.